புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியில் தாவேக அமைச்சர்களும் தாவேக மூத்த தலைவர்களும் அடுத்த பிரதமர் விஜய் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதை தொடர்பாக தான் இன்று பேச இருக்கிறோம். தலைப்பு மதையொட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பிரதமர் விஜய், விடாமல் கூறும் அமைச்சர்கள், பின்னிருக்கும் அரசியல் என்ன எனும் தலைப்பில் பேச இருக்கிறோம். நம்முடைய பேசுவதற்காக பத்திரிகையாளர் ரகு, அரசியல் விமர்சகர் நந்தகுமார், பத்திரிகையாளர் சுவாமிநாதன் என மூவர் இணைந்திருக்கின்றனர். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். ரகு, நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். 100 நாள் ஆட்சி, நம்ம நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறோம் இல்லையா? 100 நாள் ஆட்சி கடந்திருக்கிறது. தாவேகாவுடைய ஆட்சியை, முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடிகிறதா உங்களால்? இந்த பேட்டர்ன்ல தான் 5 வருஷம் இருக்க போகுது அப்படின்னு அந்த பேட்டர்ன் புரியுது. பட் அசஸ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு. வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிவாக பார்த்தா வந்து நிறைய ஏரியாஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இல்லை பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் டெலிவர் பண்ணணும். அந்த மாதிரி சேலஞ்சஸும் அவருக்கு இருக்கு. இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறத பார்க்கணும். பட் வந்து எனக்கு என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் ஒரு இஷ்யூ. அவர் முதலமைச்சர் விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, முக்கியமான விஷயங்கள் அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். அது வந்து இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக தெரியல. இப்போ அவர் கர்நாடகாவுக்கு போய் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்க இருந்த திட்டமே வந்து வெளிப்படையாக தெரிவிக்கல. அவர் அப்புறம் அசம்பிளியில் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி 2 அமைச்சர்களே வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. போவார்னு சொன்னாங்க, கன்ஃபார்ம் ஆகல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை தேவை. திரு மோடி மாதிரி பேசாமலே இருந்துடலாம், ப்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே பைபாஸ் பண்ணிடலாம், அந்த கம்யூனிகேஷனே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து சரியில்லைன்னு நினைக்கிறாரு. போக போக வந்து அது இதே ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா லாங் வே டு கோ. இன்னும் கொஞ்சம் ஏர்லி தான் அது. நம்ம வந்து கரெக்டான அசஸ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, வந்து அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மோடியோட இடத்த ரிப்ளேஸ் பண்ண போறாரு எங்க தளபதி விஜய் அப்படின்னு தாவேக அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கே வந்து 3வது டேர்ம்ல தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தது. ஒரு 100 நாள் முடிஞ்ச உடனேயே விஜய்க்கு வந்து பிரைம் மினிஸ்டர்ங்கிற பேச்செல்லாம் வருது. இது வந்து இந்த தனி மனித வழிபாட்டோடைய ஒரு இது அவங்களுடைய அந்த இலக்கணம். இது அதிகமாக வந்து லார்ஜர் தேன் லைஃப் இருக்கு இல்லையா, சில தலைவர்களுக்கான இமேஜ். அவங்கள ஃபாலோ பண்றவங்க வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்டா புகழுறது, நம்ம எப்படி ஸ்டாண்ட் அவுட்டா புகழுறது, எல்லாரும் நோட்டீஸ் பண்ற மாதிரி எப்படி புகழுறது அப்படிங்கறது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இதுலயே பாத்தீங்க, சேவை வரின்னு சொன்னார்ல நம்ம கில்லி ஷரத், அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க இது ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து பதவிக்கு வந்தா நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுவே நம்ம இன்னும் அசஸ் பண்ணல. இங்கே டெலிவர் பண்ணியிருக்காரா, இங்கே பிரச்சனைகளை குறைச்சிருக்கிறாரா, அவருடைய இதில் வந்து ஆட்சியில் வந்து எவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் தேவைப்படுது. சரி, எக்கானமிலேருந்து லா அண்ட் ஆர்டர்லேருந்து அவர் கொடுத்த ப்ராமிசஸை டெலிவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலே நிலைமை என்னன்னு தெரியல. அதுக்கு வேற நீங்கள் வந்து சரி ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் கில்லி அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இது அந்த ஹீரோ வர்ஷிப் கல்ச்சருடைய விளைவு நான் நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ரசிகர்கள் மனப்பான்மையில தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாணிக்கம் தாக்கூர் சொன்னது கரெக்ட் தான். ஆல் இண்டியா பிரசிடென்ட் என்ன பேசியிருக்கிறாரு, அதுக்குள்ளாரே வந்து இவர் வந்து பிரதமர்னா இந்தியா ஃபுல்லாக அவர் தெரியும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னோ அல்லது அடுத்த பிரதமர்னோ சொல்றதுக்கான அவசியம் இல்லை. மேபி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லாம இருக்காங்கல்ல, அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. விஜயே வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார்னா அது பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் விஷயம். சொல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிஜேபியை ஆங்கர் பண்ற மாதிரி எந்த விஷயமும் செய்ய போறது இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. பேசும் அந்த டைரக்டிவ்க்கு வேணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுவாமிநாதன், முதலமைச்சர் மீதான அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த சொற்கள் தான் அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க வேணா, அது போற போக்குல கடந்து போற விஷயம் தான் அப்படின்றார். அப்படிதானா? பின்னாடி அரசியல் காரணம் எதுவுமே இல்லையா? ஒரு பக்கம் அது ரசிக மனநிலையான்னு கேட்டா ரசிக மனநிலை. ஆனா அதை விட உச்சமா விஜய் அதை ரசிக்கிறார். அந்த இடம் தான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க நாளைய பிரதமர் அப்படின்னு ஏஎம் பிஎம் பார்க்காமல் எப்பொழுதும் உழைக்கும் நாளைய பிஎம் அப்படிங்கிறாரு கில்லி சரத். அதனுடைய நீட்சியா செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார், ஒவ்வொருவராக பேசுகிறார். அப்ப நீங்க மோடி அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் விஜய் அவர்களை பொறுத்துறப்ப விஜயாவது பதட்டப்பட்டிருக்கணுமே. நேற்று வரை நம்ம அதான பேசுறோம், பாஜகவிற்கு அச்சப்படுகிற இடத்துல இருக்கிறாரு,
பாஜகவை எதிர்க்க மாட்டாரு. நீங்க இதுக்கு பக்கம் பக்கமா பாஜகவை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நாளைய பிரதமர்னு சொல்றப்ப பாஜகவை எதிர்க்கிறது நீங்க அதனுடைய வரைபொருள் தானே அது. நாளைக்கு பாஜக இன்னைக்கு ரூல் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் அவர்களை பொருத்தி பார்க்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள். அப்ப இயல்பாகவே இந்த ஆசை முதல்ல விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஆசை வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்னா, நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒருவேளை 20% வாக்கெடுத்து இந்த கட்சி ஒரு 3வது பெரிய கட்சியா தன்னை நிலைநிறுத்தி இருந்துச்சுன்னா அடுத்த இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதா இருக்கலாம். நீங்க 2 வருடங்கள் அந்த கட்சி தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள வர்றாங்க, 2 வருடத்துல தேர்தல் வருது. அந்த 2 வருடத்திலையும் அவர்கள் பல மாவட்டங்களுக்கு போகவும் இல்ல, பிரச்சார களத்துக்கு செல்லல. மக்கள் 35% வாக்கு கொடுக்குறாங்க, 108 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. 75 ஆண்டுகால பாரம்பரிய மிக்க திமுக வீழ்த்தப்படுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு கட்சி வீழ்த்தப்படுது. அப்ப அடுத்த இலக்கு, அப்ப விஜய் அவர்களுக்கு அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்? 2 இலக்கு இருக்கு. இந்த அடுத்த இலக்கு அப்படின்றதுல ஒரு சின்ன குறுக்கீடு தான். நான் கேள்வி மட்டும் கேட்டுடுறேன். இப்போ பொதுவா இப்போ 67 இல்ல அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில இந்த சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இலக்கு அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு அரசுகளுக்கோ இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த நாட்டை, அந்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேலே கொண்டு வருது அப்படின்றதுதான் அடுத்த இலக்கா இருக்கணும். ஆனா தாவேகா கிட்ட என்ன சொல்றோம், தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அடுத்து இந்தியா தான் அப்படின்னா பார்வை தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு இருக்கணுமா, இல்ல தாவேகா விஜய் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்றதுலயே கேள்வி வருதுல. இது தாவேகா அமைச்சர்கள் சொல்றாங்க சரி, இது அடிப்படையா சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அது ஒரு நிலையில நான் ஒதுக்கி, நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. நான் இப்ப என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, கர்நாடகால 3 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்கல்ல தமிழர்கள். அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அமித்ஷா அவர்கள் நடத்திய கூட்டம் தென்மண்டலத்துல பாதுகாப்பை முன்னிறுத்திய கூட்டம். அங்க ஏங்க எங்க தமிழரை நீங்க 3 பேரை சுட்டுக் கொண்டீங்க என்கிற விவாதம் அங்க பேசு பொருள் ஆக்கல. கிட்டத்தட்ட அவர் பேசல முதல்வர் அவர்கள் அன்றைய நாள்ல. காவிரி விவகாரத்துல கிட்டத்தட்ட அவர் வந்து நான் 2 மாநில முதல்வர்களோடு போய் பேசுகிறேன்ங்கிற இடத்துலதான் நிக்கிறார். சட்ட போராட்டத்துக்கு முதல்ல போனது திமுக, அதுக்கு பின்புதான் தமிழ்நாடு அரசு சார்பில் அதுக்கான ஒரு சட்ட போராட்டத்துக்கு போனாங்க. பட் அதுல திமுகவும் அரசியல் தான் பண்றாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க விஜய் அவர்களுடைய உயரம்ங்கிறத இடத்துக்குள்ளேயே தான் தாவேகா நிற்கிறத ஒழிய தமிழக அரசியல் களத்துல தமிழக மக்களுக்கான நலன் என்பது ஒரு நிலையாகத்தான் அங்க இருக்கு. அப்ப நான் அதுதான் நான் இங்க குறிப்பிட விரும்பினேன். ரவி சார் அவர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜெயலலிதா அவர்களுக்கு கூட 3வது முறையில தான் 2014 தான் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அவங்களுடைய கனவு ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, நமக்கான ஒரு வாய்ப்பு வாசல் திறக்கப்படலாம்னு நினைச்சாங்க. இங்க அப்படி இல்ல. நீங்க இங்க இவர்கள் ஆடுவது என்பது பிரதமருக்கான ஆட்டமே தாவேக்கா ஆடுதுன்னு தான் நான் பாக்குறேன். நான் அதுல மட்டும் ரவி சார் கருத்துல இருந்து கொஞ்சம் முரண்படுறேன். விஜய் அவர்களை தனிப்பட்ட வகையில விரும்புகிறார், அதனாலதான் இவர்கள் பேசுறாங்க. அவர் விரும்பாத ஒன்றை இவர்கள் இத்தனை அமைச்சர்கள் பேச முடியுமா என்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. இன்னொன்னு ரசிக மனநிலை அப்படின்னு சொன்னார் மாணிக்கந்தாகூர் அவர்கள். ரசிக மனநிலையில அதிகமா இருந்தது காங்கிரஸ்காரங்க தான். நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்ப காங்கிரஸிலும் விஜய் அவர்களுக்கான ரசிக மனநிலை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதனால இவங்க வந்து இன்னைக்கு வட இந்தியா இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன், இங்க உள்ள வர்றதுக்கு முன்பு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல என்னன்னா ஏஐ தொழில்நுட்பத்துல பண்ணிருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் பின்வரிசையில் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல முன்னாடி நின்று விஜய் அவர்கள் பேசுறாரு, இந்த நாட்டுல எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு, கல்வித்துறை அமைச்சரோட பையனே வெளிநாட்டுல போய் படிக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி கல்வி கிடைக்க வேண்டாமான்னு விஜய் பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி அது ஒரு ஏஐ வீடியோ 70 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நார்த் இந்தியால. அது ஹிந்தி ரீல்ஸ், அது ஹிந்தி வீடியோ. அது அப்ப இது திட்டமிட்டு உருவாக்கப்படுதுங்கிறேன். இது வந்து நார்த் இந்தியால இயல்பாகவே விஜய் அவர்கள் தென்னிந்தியால ஸ்டாருங்க, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அதுக்காண்டி வட இந்தியால எல்லாம் ஒரு கலெக்ஷன் ஸ்டார்னோ நம்மகிட்ட எந்த தரவுகளும் இல்ல. ஒரு புயல் வந்தது, வெள்ளம் வந்ததுன்னா கேரளா வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுப்பாரு, 25 லட்சம் 30 லட்சம் அடிக்கடி கொடுப்பாரு. ஆந்திராவுக்கு கூட அவர் உதவிகள்லாம் செய்திருக்காரு. தென்னிந்தியாவை தாண்டி அவருடைய பிம்பம் வந்து பெரிய அளவுல வட இந்தியால இல்ல, அது உருவாக்கப்படுது. அப்ப இவங்க என்ன லாபம்னு நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இல்ல, காங்கிரஸே வாலண்டியரா வந்து ஒரு கட்டத்துல விஜய் அவர்களை பிரதமரா சொன்னா அது லாபம் தானே, அதுக்கான ஆட்டம் ஆடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். காங்கிரஸே ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி மாடல் தானே. 2019 மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இது வந்து உருவாக்கப்படும் பிம்பம் அப்படின்னு சொல்றாரு சுவாமிநாதன். நான் மீண்டும் வரேன். இது வந்து உருவாக்கப்படும் பிம்பம் அப்படின்னா சுவாமிநாதன் சொல்றார். ஆனா ரகு என்ன சொல்றாருன்னா, இதை அப்படியே கலந்து போயிட வேண்டியதான், பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, என்னுடைய பார்வையில் வந்து 2029 தேர்தல் இப்போ 2026 பேசுறது வந்து நாளைக்கே என்னமோ பிரதம அமைச்சரனுடைய தேர்தல் வர்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு
கட்சியை சார்ந்த நபர்களும் அமைச்சர்களும் அவங்களுடைய தலைவர்களை அவங்க மேல இருக்கக்கூடிய தலைமை பண்பனுடைய நம்பிக்கையில அவங்க இன்னைக்கு எங்களுடைய தலைவர் பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி வாய்ந்த நபர்னு சொல்றத நம்ம காலங்காலமா கேட்டிருக்கோம். இது ஒன்றும் தமிழக அரசியல்ல புதுசு இல்லை. இப்ப கூட ரகுவும் சுவாமிநாதனும் சொன்னாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையில வரும்போது தான் லேடியா மோடியான்னு கேட்டாங்கன்னு. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே 2021 வை டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு RS கதிர்ங்கிறவர் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டார். திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர், திராவிட கழகத்தை முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அப்போ இது எல்லா கட்சிகளுக்குமே அந்தந்த நபர்களுடைய தொண்டர்களுடைய அரசியல் அபிலாசைகள், அவர்கள் தலைவர் மேல உண்டான அவருடைய பொலிட்டிக்கல் பொட்டன்ஷியல் மேல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இது அவங்க பேசுறனாலேயே இது தாவேகாவுடைய டிக்ளரேஷன் இல்லை. இன்னைக்கு எந்த இடத்திலையுமே தாவேகா எங்க கட்சி பிரதம வேட்பாளருக்கு போட்டியிடுது, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் 2029 பிரதம வேட்பாளருடைய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலையும் தலைவர் விஜய் அவர்களோ அந்த கட்சியை சார்ந்த கட்சியினுடைய டிக்ளரேஷனாவோ இது வரல. கட்சியை சார்ந்த நபர்கள் பேசுறாங்க. இது ஆதவர்ஜனா சட்டமன்றத்தில் ஆரம்பிச்சு முதலில் பொதுவெளியில சொன்னது அமைச்சர். தாவேகா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தாவேகா சார்புல அபிஷியலா எதுவும் சொல்லல. அது பேசுபொருளாகும். கடைசி நேரத்தில் இது நடந்திருக்கிறது அப்படின்னு வரும். முதலமைச்சர் விஜயே சட்டமன்றத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் திட்டமிட்டு இருக்காரு அப்படின்றதே வெளியே தெரிஞ்சது காவிரி விஷயத்துல. இப்ப எல்லோரும் என்ன கேட்கிறாங்கன்னா, கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்படுது. அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுறதுனால காங்கிரஸ் தலைவர் கொதிக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் அபிஷியலாவோ இன்அபிஷியலாவோ அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாமே அப்படின்றதான் கேட்கிறாங்க. மறைமுகமாக விஜய் ரசிக்கிறாரு அப்படின்றதுன்னு சுவாமிநாதனும் புள்ளி வச்சு முடிச்சாரு. இல்ல, காங்கிரஸ் தலைவர் கொதிக்கிறாருங்கிறதெல்லாம் இல்ல. இதே மாணிக்கம் தாகூர் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இப்ப நான் வரும் இதே கேள்வி அவர்கிட்ட கேட்கும் போது ஒன்னும் இல்லைங்க, இப்ப நான் இங்க வரும்போது கூட என்னுடைய கட்சி தொண்டர் நீங்க பிரதம அமைச்சர் ஆகலாம்ல, நீங்க மத்திய அமைச்சர் ஆகலாம்லன்னு கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்னும் பெருசா சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறார். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு. கார்த்திக் சிதம்பரமும் இதே கருத்தை சொல்றாரு. ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் தொண்டர்களும் அவர்களுடைய தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்க தலைவருக்கு பிரதம அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் பொட்டன்ஷியல் இருக்கு, அவருக்கு அந்த ஆளுமை இருக்குது. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை எடுத்துட்டு அதனுடைய தொண்டர்கிட்ட போய் அந்த தலைவருக்கு பிரதம அமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்கான்னு கேளுங்க. எந்த கட்சியினுடைய தொண்டர் இல்லைங்க, எங்க கட்சி தலைவர்கள் அந்த தகுதி எல்லாம் சுத்தமா கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எந்த கட்சி, நீங்க வேணா போய் பேட்டி எடுத்து போட்டு பாருங்களேன், ஒரு சர்வே மேரிகார்டு பண்ணி பாருங்களேன். அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இதுல ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும் பாருங்க, அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பாங்கிற மாதிரி, இந்த மாதிரி அந்தந்த கட்சி தொண்டர்கள் அவரவர் தலைவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அபிலாஷைகள்ல பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன், நீங்க எந்த ஒரு கட்சி தொண்டருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப 2029 தேர்தலுங்கும் போது அதற்கு உண்டான கூட்டணி எப்படி அமைய போகுது, 2029 தேர்தல் பிரச்சனைகளா என்னென்ன பிரச்சனைகள் மாறப்போகுது, அப்ப முதல் பிரதம அமைச்சருடைய வேட்பாளர்களா யார் யார் நிறுத்தப்படுறாங்க, எத்தனை அணிகள் அமைய போகுது, அப்போ இது பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம 2029 நோக்கி பயணிக்கும் போதுதான் 2029 நெருங்க தான் இதுக்கு ஒரு பிம்பம் கிடைக்குமே ஒழிய, இன்னைக்கே ஒரு 3-4 அமைச்சர்கள் பேசுறாங்கிறதுக்காகவே இது தாவேகா விஜய் அவர்களை இன்னைக்கு ஒரு பிரதம அமைச்சரா வேட்பாளரா பிரகடனப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஏற்புடையது இல்ல. அதனாலதான் நான் சொல்ல, நீங்க ஏதாவது ஒரு கட்சி தொண்டர்கிட்ட போயிட்டு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு, பேட்டி எடுத்து நீங்க போடுங்க, வேணா ஒரு லிஸ்ட் கொடுங்க, இந்த கட்சிகள் அதனுடைய தொண்டர்கள் அவருடைய தலைவருக்கு பிரதம அமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு இந்த கட்சியெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்குன்னு ஒரு பட்டியல் வெளியிடுங்க பார்க்கலாம். யாருக்குமே சாத்தியம் இல்ல. அப்போ ஒரு கட்சிக்கு அவங்க கட்சிக்கு தலைவர் கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஜனநாயகம் இல்ல. இப்ப இதேதான் ஃபேன் கிளப் மோடுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரசிக மனப்பான்மை ரசிக குஞ்சுகள்னே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
நம்மளுடைய தேர்தல் முடிகிற வரைக்கும். இப்ப இன்னைக்கு 1,72,00,000 பேர் வாக்களிச்சு 108 தொகுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆளும் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கும் போது இதை எப்படி நீங்க வெறும் ரசிக மனப்பான்மையின் மட்டும் நீங்க எடுத்துக்க முடியும்? அப்போ பொதுமக்களுடைய ஆதரவு இருக்குது. பொதுமக்களுடைய ஆதரவு இருந்தா தான் பேசுவோம் சார் சொன்னது எல்லா கட்சியிலும். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு எம்பி தான் இருக்காங்க, MDMK-க்கு. வைகோ கூட வந்து நல்லா பேசுவாரு, பார்லிமெண்ட்ல இத்தனை வருஷம் இருந்திருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு, அவ்வளவு ராஜீவ்காந்தியை கேள்வி கேட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரன் கூட ஒரு பிரதம மந்திரி ஆகலான்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, திரு விஜய்க்கு அந்த மாதிரி பேசுறதுக்கான அந்த ஒரு ஒரு தகுதி இப்ப வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடி பேசினாருன்னு சொன்னாரு. ஆனா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள்ல தமிழ்நாட்டை தாண்டி பல விஷயங்களை அவர் கலந்துகிட்டாரு. இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், லெப்ட் ஃப்ரண்ட் கூட்டமா இருக்கட்டும் கேரளால, அப்புறம் மம்தா பானர்ஜி பெங்கால் கூட்டமா இருக்கட்டும், அங்க போய் பேசினாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு எஃபர்ட் எடுத்தாரு. விஜய் வந்து சுவாமிநாதன் அவர்கள் சுட்டி காமிச்ச மாதிரி இப்ப இந்த 3 பேரை கொலை பண்ணாங்கல்ல, பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில இருந்து கொண்டு இருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கர்நாடகாவில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்றாங்க பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. அவங்க காமிச்சிருக்கிற வெப்பன்ஸும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் கொலையே பண்ண முடியாது. போச்சஸா இருந்தா கூட கொலையே பண்ண முடியாது. தமிழர்கள் இல்ல, யாருமே இப்படி கொல்லப்படக்கூடாது இந்தியாவில். அதெல்லாம் பத்தி இவர் பேசியிருக்கிறாரா? நீட் வேண்டாம் அப்படின்னு சொன்னா போதுமா? நீட் பேப்பர் லீக்னால எவ்வளவு மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மினரல்ஸ் மைன்ஸ் பின்னால எப்படி ஸ்டேட் அட்டானமி போகுது, 3வது லாங்குவேஜ்னு கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி நம்ம குழந்தைகளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எதை பத்தியாவது பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு விஷன் காமிச்சிருக்கிறாரா விஜய்? நான் கேட்கிறேன். நீங்க தமிழ்நாடு ஆட்சியை புறந்தள்ளி வச்சிருவோம், ஒரு ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது பேசியிருக்காரா? தைரியமா பேசியிருக்காரா? மேபி அவர் ரசிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக இப்படி பேசதான் அலோவ் பண்ணலாம். உண்மையிலேயே டிவிகேயும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க. புரிதலுக்காக மட்டும் காங்கிரஸ் ஆதரவோடு தான் தாவேகா ஆட்சி நடக்குது. காங்கிரஸ் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் நான் சொல்றேன், அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதுல ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை நான் சொல்றேன். ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து ராகுல் காந்திக்கு டிஎம்கே மேல ஒரு கோபம், அதனால வந்து அவர் ஜெயிச்சுட்டு வெளில வந்ததே அறமற்ற செயல். நம்பர் 1. இவருக்கு தேவை சேர்த்துக்கிட்டாரு. விஜய் என்ன பொறுத்த வரைக்கும், விஜய், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி ஆட்சி நடத்துறது விரும்ப மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி நடக்குது, ஆட்சியில பங்குலாம் கொடுத்துட்டாரு. அவரு வந்து இப்ப சொல்லுவாரா 2029 ராகுல் காந்தி தாங்க பிரைம் மினிஸ்டர்? சொல்ல சொல்லுங்க விஜய. பிரதமர்னு சொல்றாங்க, எப்படிங்க ராகுல்? இல்ல நான் சொல்றேன், இவரு இப்ப நீங்க சரி டிவிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கா, காங்கிரஸுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கா அதிக சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் அதிக சீட் ஜெயிப்பா? காங்கிரஸ் தானே ஜெயிப்பாங்க. இப்பவே 100 சீட் வச்சிருக்காங்க. டிவிக்கு 100 சீட் ஜெயிக்க முடியுமா கேக்குறேன். இல்ல சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. காங்கிரஸோட அலையன்ஸ் வந்து உறுதியானது, உண்மையானதுன்னா விஜய் வந்து 2029 தேர்தலில் பிஜேபி தோற்கடிச்சு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகும்னு சொல்லணும். உங்களை இங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காங்கல்ல, காங்கிரஸ் கொடுத்த சப்போர்ட் தான் நீங்க இருக்கீங்க. நீங்க திரும்பி அந்த இதை திரும்பி நீங்க அந்த அவங்க செஞ்ச உதவி நீங்க செய்யணும் அவங்க நினைப்பாங்கல்ல, சரி செய்ய மாட்டீங்களா? நீங்க சொல்வீங்களா? அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து பிஜேபி எடுத்து பேசுவாராங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல பேசியிருக்காரா? மேபி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் விஜய் சொல்லாம இருக்கிறத மோடி விரும்பலாம், ரசிக்கலாம். அதுக்காகவே இந்த கில்லி ஷரத் மத்த எல்லாரையும் பேச அலோவ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கோவம் வரும் மோடிக்கு. மோடி அவர்களை, பிரதமர் மோடியை சமாளிப்பதற்கும் பாஜகவை சமாளிப்பதற்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு அதற்கும் செய்யலாம்னு சொல்றேன். சொல்றாரு. இல்ல இப்ப என்ன கேட்டா தாவிகாவுக்கு உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு பெரிய ஆசை இருக்கு சார். அவருடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் சொல்றாரு 60 சீட்டு ஜெயிப்பாங்க. இங்க ஜோதிடத்தை நம்ம நம்பணும் நம்பாமல் இருக்கலாம், அது தனிநபருடைய பார்வை. ஆனா விஜய் நம்புகிறார்ல, அதனாலதானே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட முதல் முறையாக வெற்றி பெற்றவனையே அவருக்கு அரசு பொறுப்பு கொடுக்கிறாரு. விமர்சனத்துக்குள்ளாவது ஜோதிடரை பின்வலிக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஜோதிடத்தின் படிதான் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தொடர்ந்து இயங்கினார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இணைப்பு விழாக்கள் நடந்தது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வெளியில் வந்தது எல்லாமே ரத்தன் பண்டிட்டே சொல்றாரு, பல பேட்டிகள்ல சொல்றாரு, நான் தான் குறிச்சு கொடுத்தேன், நான் சொல்றேன் இப்ப 60 சீட்டு ஜெயிக்குங்கிறார். அப்ப அது போன்ற மிகு நம்பிக்கையால விஜய் அவர்கள் கொஞ்சம் நம்ம ஒருவேளை பிரதமர் இருக்கே நமக்கு வரலாம் என்று அவர் நம்ப கூடும். அதனாலதான் அவர் அதை ஆட்டம் ஆடுறாரு நான் பாக்குறேன். ஆனா இதுல ஆபத்து வந்து நீங்க ரவி சார் சொல்றது முக்கியமான ஒரு இடம், பாஜகவே அவர் எதிர்க்கவே இல்லை, அதுவே ஒரு அரசியல் அவருக்கு. விஜய் அவர்களுக்கான அரசியலே நீங்க இங்கேயும் பாருங்க, தமிழ்நாட்டு அரசியலையும் பாருங்க, களத்தில் இல்லாதவர்கள் ஒரு வரியில கடந்துட்டார். நீங்க வீரியமாக எதிர்த்தது திமுக எதிர்த்தார், இப்பவும் அகில இந்திய அளவுல இன்னைக்கு பாஜகவை எதிர்த்தா கரூர் வழக்குல சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னைக்கே எதிர்க்கணும்.
அப்ப எதிர்க்காம என்ன செய்யறாரு? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கைய நான் தான் பிரதமர்னு அவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் பாஜகவுக்கு எந்த சிக்கலும் இல்ல. ஒருவேளை இது அலைன்ஸா ஃபார்ம் ஆகி விஜய் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிச்சிட்டாதான் பாஜக சிக்கல். சுவாமிநாதன், அப்போ பிரதமர் வேட்பாளருக்கு அதை விஜய் விரும்புகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமே, அதுக்கான ஃபார்முலா அப்படின்றது இப்போதைக்கு தாவேகா கிட்ட திட்டமாக என்ன இருக்கு? இப்ப ஒண்ணுமே இல்ல. நீங்க கடந்த 3 தேர்தல்களாக ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக தோல்வி. மோடி அவர்கள்ட்ட 3 தேர்தல்களாக தோல்வி. நீங்க இன்னொன்னு பாருங்க, எப்பொழுது இருந்து இவர்கள் பிரதமர் இருக்கை என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துறாங்கன்னா டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த சிஜேபி போராட்டத்துக்கு பின்புதான் நகர்த்துறாங்க. நீங்க இந்த 100 நாட்கள்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கோஷம் வரலையே. நீங்க பாஜக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவுல அந்த சிஜேபி போராட்டத்தால இதுவரை இல்லாத அளவுக்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுது. பல நெருக்கடிகள் பாஜகவுக்கு வருது. மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு எல்லாம் செவிசாய்க்க வேண்டி வருது. மத அரசியல் நீர்த்து போகிற தருணத்துல இருக்கு. இதுவரைக்கும் பாஜகவினுடைய வெற்றிக்கு மைய புள்ளியே நம்ம பேசுறது மத அரசியல். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட மரிய வில்சன் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்ய வருகிற பொழுது திருச்சிலுவையோடு வருகிறார். அப்ப அது வழக்கமா இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மேட்டர் பாஜகவுக்கு. அவங்க ஏன் எதிர்க்கல? அப்ப விஜயனுடைய அரசியல் வருகை ஒரு 35% வாக்குகளை பாக்குறாங்க. விஜய் என்கிற சக்தியோட வேல்யூ அவங்க ஒரு வகையில உணர்றாங்க. நீங்க இதே கட்சிராஜா தானே முதல்ல ஜோசப் விஜய் சொன்னாரு. அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசு மீது களமாடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தும் வலதுசாரிகள் ஏன் தவிர்க்கிறாங்க? அந்த புள்ளியில இருந்து இதை பொருத்தி பாருங்க. வலதுசாரிகள் ஒரு பக்கம் இந்த அரசியல் எதிர்களமாடல தவிர்க்கிறாங்க. இவரு காங்கிரசுக்கு ஓவர்டேக் பண்ணி விஜய் தான் பிரதமர் என்று தொடர்ந்து தாவேக்காவினர் பேசுறாங்க. இதனால என்ன நன்மை நடக்கும்னா, ஒரு வகையில பாஜகவுக்கும் நன்மைங்கிறேன். நீங்க ஒருவேளை இது காங்கிரஸ் தாவேக்கா என்கிற ஒரு நிலையிலேயே போய் கிட்டத்தட்ட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருந்தாலும் அது பிஜேபிக்கு லாபம். அதனால பிஜேபி அதை ரசிக்க கூடும். எதுக்கு நம்ம போய் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள இதுவரையுமே விஜய் போகலையே. கடைசி நேரத்துல நான் உள்ள வரணும்னா என்ன பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துங்க, அந்த ஆசை இல்ல நம்ம நிராகரித்து விட முடியாதுங்கிறேன். நீங்க தாவேக்காவுக்கு பிரதமர் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா காங்கிரஸ் 100 சீட்டு தாங்க 3வது முறை தான் வந்திருக்கு. அப்ப இவர்களால ஒரு 40 சீட்டு தான் ஜெயிக்க முடியும், 20 சீட்டு தான் ஜெயிக்க முடியும் வைங்க. ஒரு காலகட்டத்துல மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு கூட அந்த வாய்ப்பு வரலையே, அப்படி கூட அரசியல் கணக்கு அவர்கள் போட்டிருக்க கூடும். அப்படி ஏதாவது ஒரு காலம் கடியலாம் அப்படின்னு அவர்களாக தாவேக்காவை பொறுத்தவரை வியூகம் தானே. நீங்க இன்னைக்கு வட இந்தியால எப்படிங்க ஒரு 70 லட்சம் வியூஸ் போகக்கூடிய இது நம்மளும் தான் பாக்குறோம். தொடர்ச்சியா அவங்க ஏன் இந்த அளவுக்கு நார்த் இந்தியால விஜய் அவர்களுக்கு நீங்க ஃபேன் பேஸ்லயே நீங்க நந்தகுமார் சட்ட கூட தரவு இருக்கலாமா இருக்கா இல்ல. அந்த தரவுகள் எத்தனை விஜய் படங்கள் துப்பாக்கியில இருந்து சர்க்கார்ல இருந்து எத்தனை நார்த் இந்தியால ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. கேரளால நல்லா ஓடும். கேரளாலயும் விஜய் அவர்கள் தான் கலெக்ஷன் ஸ்டார். கர்நாடகால 40 லட்சம் தமிழர்கள் இருக்காங்கிறாங்க, அவர்கள் பார்க்க கூடும். அதுக்காண்டி வட இந்தியால எல்லாம் ஒரு மேஜிக் நடத்திடுவாரு, அதெல்லாம் முடியவே முடியாது. அப்ப காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி, இது பிஜேபிக்கு நெருக்கடியே இல்ல. ராகுல் காந்தி தோல்வி மாடல். அப்ப நீங்க 3 முறை அவர் தோல்வியை காட்டியிருக்காரு. அப்ப ஒரு புதிய முகம் இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்துறோம்னா அது காங்கிரஸ் கட்சியாக பின்னடைவை சந்தித்தால் ஆட்சியில மோடி அவர்களை அகற்றலாம். இல்ல மோடி அவர்களை எங்களுக்கு அகற்றுவது நோக்கம் இல்ல, காங்கிரஸ் கட்சியை வளர்க்கிறதா நோக்கம்னா இந்த அலைன்ஸ் கடைசி வரை செல்லாங்க. நீங்க இன்னொன்னு பாருங்க, கடிதம் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இவர்களோட கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் தான் சொன்னாங்க. பதிலுக்கு தாவேக்கா அதை உறுதிப்படுத்தலையே. உறுதிப்படுத்தினா எம்பிக்கள் அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போயிருப்பாங்களே, கேட்டா எம்பிக்கள் இல்லைங்கிறாங்க. எம்பிக்கள் இருந்தாதான் ஒரு அரசியல் கட்சியா முதல்ல எம்பிஏ காங்கிரஸ் கட்சிக்கு தானே சார் கொடுத்திருக்காங்க, கூட்டணி உறுதிப்படுத்தாமையா கொடுத்திருப்பாங்க. அது ஒரு டாக்டிக்கலான விஷயம் தான். அது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நம்ம பேசாம இருந்துடலாம்ல, ஓட்டு போடாம இருந்துடலாம். இப்ப டீலிமிட்டேஷன்ல ஓட்டிங் போடாம இருக்கலாம், அதுக்காக கொடுத்தது விரும்பி கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. தொடரலாம் சாமிநாதன். இல்ல இப்ப நீங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் இப்ப தாவேக்காக்கு நீங்க கொடுத்த கடிதம் மாதிரி ஒண்ணுமே இல்ல. திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு அந்த உளுந்தூர்பேட்டை கூட்டமா அந்த கூட்டத்துல சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி இனிமேல் தாவேக்காதான். ஒரு குறைந்தபட்ச நன்றி கூட சொல்லலையே. தாவேக்கா தரப்புல எந்த விதமான ஒரு நன்றி, எங்க கூட்டணியை நீங்க சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிய இயக்கம் தானே தாவேக்கா. அப்படி ஒரு குறைந்தபட்சம் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு என்று சொன்னதற்கு நன்றி. முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே, யாராவது 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பேசியிருக்கலாமே. அப்ப அவர்களுடைய மெத்தடே இதுதான். அவங்க என்ன செய்யறாங்க என்பது ஒரு ரகசியமான ஒரு மூடி உரையிடப்பட்ட அஞ்சல் அட்டை மாதிரியே இருக்கும். என்ன கேட்டா இந்த பிரதமர் தேர்தல் நந்தகுமார் சார் இன்னும் தாவேக்கா தலைமையில கூட்டணிக்கு பெயர் கூட வைக்கல. கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சியினர் தான் நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா காரங்க இதெல்லாம் சொல்லல. காங்கிரஸ அந்நியப்படுத்தி வச்சு பாஜக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது அவங்க பார்வையிலிருந்து சொல்றது, அவங்க கருத்துக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு சொல்றது. ஆனா என்னுடைய பார்வையில அந்த மாதிரி இல்லை.
விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே ராகுல் காந்தி அவர்கள் தான் தொலைபேசியில பேசுறாரு. உடனடியா அவங்களோட அலையன்ஸ் பண்ணி பாரதிய ஜனதா நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்ப கூட ரகு சொன்னாரு காங்கிரஸ் போஸ்ட்போல்ல போய் சேர்ந்தது அறமா அப்படின்ட்டு. அறம் அப்படின்னு வச்சோம்னா ஒரு அரசியல்வாதி கூட ஒரு வேட்பாளர் கூட ஒரு கட்சி கூட பொலிட்டிக்கலா ஃபைட் பண்ண முடியாது. அறம்னு போனா. ஆனா நம்ம போறது கான்ஸ்டிடியூஷனலா போஸ்ட்போல் அலையன்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ணுதா இல்லையா? அப்போ ஏன் போஸ்ட்போல் அலையன்ஸ்ங்கிற ஒரு வேர்ட வருது அங்க? அப்ப யாரு வேணா போஸ்ட்போலுக்கு அப்புறம் யாரு கூட வேணா கூட்டணி அமைக்கலாம். அதை இந்திய அரசியல் சாசன சட்டம் அந்த அனுமதியை கொடுக்குது. அதனால் அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல நமக்கு பிடிக்கலன்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது இன்னைக்கு காங்கிரஸ் வெர்சஸ் தாவேகா. அப்ப யாரு இது ஜெயிக்க முடியும், எந்த பிரதானமான சூழ்நிலை இருக்குன்னு கூட ரகு கேட்டாரு. 2026 எம்எல்ஏ தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சு? 200 தொகுதிக்கு மேல வெல்லுவோன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல நாங்க தான் ஜெயிப்போம்னு அண்ணா திமுக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கடைசிட்ல 2 பேர்த்தையும் 76 வருஷ திமுகவையும் 53 வருஷம் அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளிட்டு யாருமே எதிர்பார்க்காத தாவேகா தான் இன்னைக்கு ஆட்சியில் அமைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் என்ன இருக்குதுங்கிறத வச்சு மட்டுமே யாருக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்னாக்கா, அதுக்காகவே ஒரு கட்சிக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நிலைப்பாடுன்னு நான் பாக்குறேன். அடுத்தது இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்கிறாங்கிறதையும் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க எத்தனையோ தீர்மானங்களை இன்னைக்கு சட்டசபையில வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் போட்டாங்க, டீலிமிட்டேஷனுக்கு போட்டாங்க, எஃப்சிஆர்ஏக்கு எகென்ஸ்டா போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீட்டுக்கு எகென்ஸ்டா. இது எல்லாமே என்ன சார், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானங்கள் தான் சார். அப்ப எல்லா இடத்திலுமே திமுக எடுத்துக்கிட்டு கம்பு சுத்தின மாதிரியே மோடியா வாங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு விஜய் அவர்களும் அதே மாதிரி தீர்மானம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம், மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. தீர்மானம் நிறைவேற்றணும், தலைமைச் செயலாளர் மூலியமா பிரதமருக்கு கடிதம் எழுதணும், உள்துறை அமைச்சருக்கெல்லாம் கடிதம் எழுதணும், உச்சநீதிமன்றத்தில் அப்பயும் அந்த விஷயம் நடக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் சொல்றாங்க. தீர்மானம் போட்டிருக்காங்க. எத்தனை ப்ராசஸ அந்த தீர்மானத்தின் மூலியமாக தாவேக கடந்திருக்கு? இல்ல நீங்க தீர்மானம்னாவே என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு எந்த விதமான லீகல் பைண்டிங்கும் கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அசம்பிளியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னங்கறத டிக்ளேர் பண்றதுக்கு தான் அது ஒரு நேரடியா ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே ஒழிய இது தீர்மானம் போட்டுட்டனாலவே இது சட்டமா மாறிடாது, யாரையும் கட்டுப்படுத்தாது தீர்மானம். நம்ம தமிழகத்தினுடைய சட்டசபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது ஒரு மெஜாரிட்டியில பாஸ் ஆகும் போது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதுதான் ஒரு பொதுவெளியில அறைகூவல் விடுக்கிறது தான் தீர்மானத்தினுடைய அடையாளம். அப்போ திமுக எதற்கடுத்தாலும் டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் சண்டை, டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் சண்டைன்னு சொல்ற மாதிரியே விஜய் அவர்கள் பண்ணணும்னு கிடையாது. உதாரணத்துக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவரு டெல்லிக்கு போய் பிரதம அமைச்சரை சந்திக்கும் போது ஐயா மோடி அவர்கள்ட்ட லெட்டர் கொடுத்தாரு. இந்த டாபிக் உள்ள வந்துடலாம். நீட்டு வேணான்னு சொல்றாரு. ஆனா இல்ல நான் இத கேக்குறேன், அவரு அவங்க ரசிகர்கள் சொல்லலாம், நீங்க நார்த் இந்தியால சும்மா ஏஐ பயன்படுத்தி லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கலாம். அதனால இவர் ஒரு பேன் இந்தியா ஃபிகர் ஆயிட முடியாது, ஒரு அரசியல் ஆளுமை ஆயிட முடியாது. கேக்குறேன் அவன் அதை மானிட்டைஸ் பண்றதுக்காக ஏஐயோ அல்லது ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு. அப்புறம் இவங்க இங்க இருக்கிற அவங்களுடைய எம்எல்ஏ மினிஸ்டர் காம்படிஷன் இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. விருப்பம் இருக்கிறது தப்பே கிடையாதுங்க, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு கேக்குறேன். இவங்க நீங்க அங்க பேசும்போது எனக்கு இங்க எதுவுமே கேட்காது. நம்மளை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா கருத்தை இடைமறிச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல சார், நீங்க தொடரலாம். அப்போ ஒரு இதுக்கு முன்னாடி பேசினவங்க ஒரு கருத்துன்னு வைக்கும் போது அந்த கருத்துக்கு நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோம். இன்னைக்கு நீட்டு யாரு பண்ணாலும் தமிழ்நாடு ஒண்ணுதான் சார் நீட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீட்டை இன்னைக்கு ஒழிக்க முடியாது சார். இன்னைக்கு 28 மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள் சார் தமிழ்நாட்டை தவிர நீட்டு வேண்டான்னு சொல்லுது? அப்ப உடனே இந்த தீர்மானம் போடுறதுனால நீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்களா?
அப்ப இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி போட்டதுக்கெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்ப அதனாலதான் சொன்னேன், இப்போ ஒரு சட்டசபையில போடக்கூடியது ஒரு அரசியல் நிலைப்பாட்டினுடைய அறைகூவல் ஒழிய அது வந்து எந்த விதமான லீகல் பைண்டிங்கும் யாரு மேலையும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் முட்டிக்குதா அப்படின்னா ஒண்ணு இல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன வாரத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல அண்ணன் திருமா தெளிவா சொல்றாரு, நம்ம வந்து தமிழகத்தை ஆளும் கட்சியா மாறணும்னு சொல்றாரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தாவேகாக்கும் வந்து ரொம்ப இடிச்சுக்குதுன்னு அர்த்தமா? அதே மீட்டிங்ல என்ன சொல்றாரு, நாங்க தாவேகா கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி. இப்ப கம்யூனிஸ்ட் அவர்கள் பேசன்முகம் அவர்கள் பேசும்போது கூட இல்ல கொஞ்சம் இடைஞ்சல் வராத மாதிரி நீங்க பாத்துக்கங்கன்னு அண்ணன் திருமா மறைமுகமாவும் ஒரு செய்தி கொடுக்கிறார். அப்ப அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ங்கிறது, அப்ப அந்த ஆஸ்பிரேஷனே இல்லனா எந்த கட்சியுமே அரசியல் கட்சி நடத்துறதுக்கு தகுதியற்றவங்க ஆயிடுங்க கேஷ். சார், அப்ப நாங்க வந்து அரசியலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை மக்கள் போராட்டங்களுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், நீண்ட காலமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல தலித் ஒருவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த காலம் கனிவான சூழலை உருவாக்கி தரல. மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் மக்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு நெடுநாட்களாக பேசிட்டு வந்து ஒரு மேடையில விசிக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழல் வரும் அப்படின்ற ஒரு சொல்றாரு. அதுவும் 100 நாட்கள் முடிவடைஞ்ச உடனேயே தாவேக அமைச்சர்கள் அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்னு சொல்றதும் ஒன்னா முடிச்சு. ரெண்டுமேங்க மக்களால் முடிவு செய்யப்பட வேண்டியது. விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணுமா இல்ல பிரதமம் ஆகணுமான்னு முடிவு. இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, யார் முடிவு பண்ணாங்க? மக்கள் முடிவு பண்ணி தானே வந்தாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகணும்னா மக்கள் முடிவு பண்ணா வரப்போறாங்க. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணணும். இன்னைக்கு நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், இந்தியாவில் சற்றேறக்குரிய 100 கோடி வாக்காளர்கள், அந்த அதிகமான வாக்காளர்களை வந்து ஐயா விஜய் அவர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கை மேல இருக்கக்கூடிய வேலை என்னன்னா, தமிழகத்துல நல்ல ஆட்சி முறையை கொடுக்க வேண்டியது அவங்க கை மேல இருக்கக்கூடிய வேலை. இப்பதான் சற்றேறக்குரிய 110 நாட்கள் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப 2029 இன்னைக்கு பேசுறதே வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு மீறின செயல்னு நான் சொன்னேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு விருப்பமே இருக்கக்கூடாதா? இது அவருடைய விருப்பம் இல்ல, கட்சியினுடைய டிக்ளரேஷன் இல்ல, ஆனா அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 39 எம்பிக்கள் தான், 7.18% தான் எம்பி. தேவகவுடா அவர்கள் பிரதம மந்திரியா நாட்டுக்கு வரும்போது என்ன அவர் 200 எம்பியை வச்சுக்கிட்டு வந்தாரா? வெறும் 46 சீட்டை வச்சுக்கிட்டு தாங்க வந்தாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு தாவேகாக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு அபிலாஷைகள் இருந்து அந்த தலைவருக்கும் அந்த ஆசை இருக்குமானால் அதற்கு உண்டான அரசியல் நகர்த்தல்களை, அதற்கு உண்டான அரசியல் கூட்டணிகளை, ஸ்ட்ராட்டஜிஸை போக போக தான் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா? பண்ணினாலும் கடைசியில தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல. நந்தகுமார் சார், தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல இப்போதைக்கு. தாவேகாவினருக்கு அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதனாலதான் அந்த தலைவர்களே சொல்றாங்க, ஒவ்வொரு கட்சி, ஏன்னா அத்தனை கட்சிகளுக்குமேங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கும். நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதம மந்திரி ஆகணும்னு புக்க போட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்களோட பயணிக்கலையா? கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு, ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என் உயரம் எனக்கு தெரியும்னு. ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றதுக்கு பிறகு அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். கட்சியில ஒரு விஷயம் பேசுறாங்க, அது கட்சியோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. உதாரணங்களும் இருக்கு. ரகு சார்ட்ட மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டு வந்தார். அதாவதுங்க, இப்ப வந்து அந்த ஷரத்துல ஏன் தெரியுமா பேசுறாரு, ஷரத்துடைய பொசிஷன் வந்து தலைவரும் நான் தான் பிரதம வேட்பாளர்னு சொல்ல கட்சியும் டிக்ளேர் பண்ணலன்னு தான் நான் முதல்ல சொன்னேன், 4-5 தடவை சொன்னேன். இப்போ ஷரத்லாம் வந்து இவரை பத்தி ரொம்ப அதீதமா புகழறதுக்கு காரணம் அவருடைய சேரை காப்பாத்திக்கிறதுக்காக. ஏன்னா அவரை பத்தி குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல அவரு திரும்பவும் சொல்லுங்களேன், ஒரு வாட்டி என் குழந்தைக்கு மாத்திரை அரைச்சு கொடுத்தேன்னு சட்டமன்றத்தில் சொல்லுங்களேன். அதை சொல்லாம வேற ஏதோ ஊழல சொல்றாரு, திரு நேரு மேல உள்ள ஊழல சொல்றாரு. நீங்க செஞ்சது சரியா தப்பா, என்ன செஞ்சீங்கிறத இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஆனா அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சேவை வரி விதித்தா வந்து இந்தியாவோட கடனை அடைச்சிடலாம், இந்த AMPM இதெல்லாம் சொல்றது வந்து விஜயோட அபிமானத்தை பெற்று அவரு சேர காப்பாத்திக்கிறதுக்கு பண்றாரு. நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவா பாருங்களேன். தேசிய அளவுல CJP எழுச்சியில இருக்காங்க. பீகார்ல இவர் ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறாரு.
காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேரு மேலையும் விலகி இருந்துதான் இளைஞர்கள் சிஜேபியை ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம தேசிய அளவுக்கு போனா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாவேகா ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த விஷயத்தை அணுகுறாங்கன்னா பலன் அளிக்குமா? அளிக்காது. ஏன்னா அவங்க சிஜேபி தீப்கே கிட்ட உள்ளது அல்லது பிரசாந்த் கிஷோர் கிட்ட உள்ள தைரியம் விஜய்கிட்ட கிடையாது. அவர் மோடி எடுத்து பேச மாட்டாரு. அவருக்கு தெரியும் பேசுனா இவருக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அவர் ஆல் இந்தியா இஷ்யூ, பேன் இந்தியா இஷ்யூ, மக்களை பாதிக்கிற இஷ்யூ பத்தி பேசவே மாட்டாரு. சும்மா தீர்மானம் போட்டுன்னு சொல்லுவாரு. வெளிப்படையா பேசட்டுமே. ஏன் கேக்குறேன், எதை பத்தி 29ல பிரதமர் வேட்பாளராக மோடி இருப்பாரா அப்படின்றதே சந்தேகம் அப்படின்னு தேசிய ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவுல தன்னுடைய ஆதரவு வட்டத்திலே காங்கிரஸ் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ், ராகுல் காந்தியை முன்னிறுத்தலன்னா கொஞ்சம் ரசிப்பாங்க. தேர்தல் நெருங்குற கட்டத்துல இவர் ஒரு ஆல் இந்தியா தலைவரா உருவாகி வந்தா பிஜேபி என்ன பண்ணுவாங்கறத நம்ம இப்பயே யூகிச்சுக்கலாம். மோடி இருக்காரோ இல்லையோ ஒரு சும்மா விட மாட்டாங்க, வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. திரு விஜய் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜெகன்மோகன் ரெட்டியும் நவீன் பட்நாயக்கும் எப்படி ஒத்துழைத்தாங்க பிஜேபிக்கு, என்ன பண்ணாங்க பிஜேபி அவங்களுக்கு. அவங்க கட்சியும் சிவசேனா அகாலிதள் மாதிரி அவங்களோட லாங் டேர்ம் அலைஸையே அவங்க உடைக்க தயங்க மாட்டாங்க, அவங்களை வெளியில் தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. அதனால இவர் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி நம்ம வந்து ஒரு பட்டும் படாம பிஜேபி எதிர்ப்போ அவரு அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணாருன்னு வச்சுங்களேன், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாம இருந்தான்னு வச்சுங்களேன், பிஜேபி வந்து சரி நம்மளை பத்தி உண்மை பேசல இவரு கண்டுக்காம விட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க காலி பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேட்லயும் வளரும் தான் நினைக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது, ஒவ்வொரு ஊர்லயும் வளரும் தான் நடக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பார்க்கலாம் தேர்தலுக்கு இல்ல இவர் வந்து தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு முன்பு பாஜக ஆல் இந்தியா லெவல் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா லெவல்ல திமுக கிடையாதுங்க. திமுக எதிர்ப்பை மட்டுமே கூர்மைப்படுத்திட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறார். தமிழ்நாட்டுல அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுப்படும். இந்தியா ஃபுல்லா டிஎம்கே இருக்குதா? இப்படி இருக்கலாமே. இந்தியா கூட்டணியில உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு முன்பு இந்தியா கூட்டணியில் திமுக இருந்தவரை காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக செல்வாக்குமிக்க குரலாக திமுகவுடைய குரல் இருந்தது. அந்த குரலை தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற இடத்தை நோக்கி போறதா? போவே மாட்டாரு அவரு. இந்தியா கூட்டணிக்கு எங்க சதீஷனுடைய ஸ்வேரிங்னுக்கு போலீங்க. கூட்டணி கட்சி தலைவர் கூப்பிடுறாரு, கேரளால ஒரு பாப்புலர், நாளைக்கு கேரளால கூட பயன்படுத்திக்கலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆம்பிஷன் இருந்தா கூட போயிட்டு வரணும்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேனான ஒரு விஷயம் செய்யணும், செய்ய மாட்டாரு அவரு. ஏன்னா அவருக்கு தெரியும் மோடிக்கு கோபம் வர செயலை எதுவுமே செய்ய மாட்டாரு. சரி, காங்கிரஸோட தேவைக்காக வச்சிருக்காருங்க. இப்ப நீங்க பை எலெக்ஷன் நடந்து அதுல இவருக்கு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா கட்டி விட்டுருவாரு. பெரிய பாசனம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணியில வந்து அவங்களுக்கு பங்கு கொடுத்தது, ஆட்சியில பங்கு கொடுத்ததெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா ரியல் பவர் கொடுக்கணும், கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போடணும். அதெல்லாம் ஏன் போட மாட்டேங்கிறாரு அவர்? விஜய் மாதிரி கரிஸ்மேட்டிக் பர்சன்ஸ்லாம் வந்து மத்தவங்க பேச்சு கேட்டு ஆட்சி நடத்த மாட்டாங்க. சரி, ஓகே, கூட்டணியில வச்சிருக்காங்க கோலுபொம்மை மாதிரி, அவ்வளவுதான். ஓகே, அவங்களுக்கு என்ன பெரிய பவர் இருக்குது திரு விஸ்வநாதனுக்கும் ஒரு ஷாஜகானுக்கும் சுவாமிநாதன்? அதை வச்சு மட்டுமே முடிவு எடுத்துட கூடாது. பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது கூட ஒரு கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்கு, தங்களுடைய இருக்கைகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, தென் மாநிலங்கள்ல காலூன்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக பாக்குறாங்களா? இந்த மாதிரி பேசி கொஞ்சம் ஆழம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எடுத்துக்க முடியாதா? இல்ல, நான் வந்து அதுல ரகசாக்கரத்துல இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன் இந்த ஒரு விஷயத்துல. என்னன்னா அவருக்கு ஆசை இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. விஜய் அவர்களே அதை தனிப்பட்ட வகையில விரும்புகிறார். நீங்க விருப்பம் இல்லாத ஒன்றை பேச முடியாதுல்ல. மோடி அவர் எதிர்க்க மாட்டாருங்க, விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டார், பாஜகவை எதிர்க்க மாட்டார். அது ஒரு நிலையில வைத்துக் கொள்ளும். அது உண்மை. ரகுசார் சொல்றது 100% உண்மை. அவர் எதிர்க்கவே மாட்டார். சட்டமன்றத்தில் வேணா தீர்மானம் போட்டுக்கலாம். அதுல ஒரே ஒரு எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ இருக்காரு, அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். ஆனா நீங்க தன்னை பிரதமர் வேட்பாளராக பொசிஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த இடமே மோடியை கோவப்படுத்துற இடம் தானே. நான் அந்த புள்ளியில தான் நான் வந்து அதை முரண்படுறேங்கிறேன். இல்ல, எந்த நம்பிக்கையில முக ஸ்டாலின் அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல தென் மாநிலங்கள்ல நம்மளுடைய கட்சியை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தென் மாநிலங்கள்ல காங்கிரஸ் தானே ஆட்சியில இருக்காங்க. ஆமா, நான் அதுதான் சொல்றேன். அது ரகு சார் சொல்றது ரொம்ப சரியான புள்ளி. காங்கிரஸை வந்து இவர் நம்பவே இல்லைங்க. காங்கிரஸ் வந்து என்னைக்கு இடைத்தேர்தல் வந்து தனிப்பெரும்பான்மை பெறுகிறதோ அன்னைக்கே காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்து விடுவித்துருவார். நீங்க இந்த கூட்டணி கட்சிகளை முதல்ல தாவேகா நம்புகிறதுன்னா, விஜய் அவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னா, நீங்க எதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் வர போறாங்கன்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு? இன்னும் 10 பேர் வர போறாங்கன்னு பேசுகிறார் அவர். ஏற்கனவே 6 பேர் ராஜினாமா செய்து விட்டு வந்துட்டாங்க. இன்னும் 10 பேர் வர்றாங்கன்னா 16 எண்ணிக்கை. அப்ப இடைத்தேர்தல் என்பதுல வந்துருச்சுன்னா, நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொன்னதை விஜய் அவர்கள் செய்து விட்டார். இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து விவசாயிகளுக்காக மூடிட்டாரு அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்
நார்த் இந்தியாலேயே ரீல்ஸ் வரணும். நீங்க விஜய் அவர்கள் அவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு கவனித்து தன்னெழுச்சியா போடுறாங்களா? 100% இல்லைங்கிறதா. 100% திட்டமிட்டு வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிரப்படும் 78 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நான் இப்ப பாக்குறேன் 1,22,000 பேர் லைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க 78 லட்சம் பேர் பார்வையாளர்களை பார்க்க வச்சிடலாம். 1,22,000 பேர் லைக் கொடுக்கணும்னா அது சோசியல் மீடியால எந்த அளவுக்கு அது பெய்ட் ப்ரமோஷனா மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிற புள்ளியை வந்து ஒரு சோசியல் மீடியால இயக்குறவர்ங்கிற முறையில நம்மளால அது உள்வாங்கிக்க முடியுது. அப்ப நீங்க நார்த் இந்தியால அப்படின்னா விஜய்க்கு யார் ரீல்ஸ் போறாங்க? நார்த் இந்தியால தன்னெழுச்சியா அதுல ஒரு பேஜ் பார்த்தேன், அந்த பேஜ் முழுக்கவே விஜய்க்கு மட்டும் தான் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பல புரட்சிகள் நடந்துச்சு, மாற்றம். அப்ப ஏதோ ஒரு எண்ணம் இல்லாம தாவேக்கா இதை வந்து ஊக்குவிக்காது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்ட மாதிரி தென் மாநிலங்கள்ல மட்டுமே நம்ம கொண்டா 120 தொகுதிகள் வருது. நீங்க தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் கூட்டுனீங்கன்னா ஒரு 110 இருந்து 120 தொகுதி வரும். அப்ப அங்க காலூன்றதன் மூலமா அவங்களுக்கு என்னுடைய யூகம் இதுதான். இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தியவே இவங்க வந்து நிர்பந்தித்து விஜய் அவர்களை சொல்ல வைக்கிற இடம் நோக்கி நகர்த்தணும். அந்த இடத்துல தான் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் அதான் சொன்னேன், ராகுல் காந்தி அவர்கள் 19, 21, 24 3 தேர்தல் இந்த முறைதான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார். இதுவரை அது கூட வரல. அப்ப மோடியா அல்லது ராகுல் காந்தியான்னு கேட்டா ராகுல் தான் தோத்து விளையாடிட்டு இருக்காரு, 3 தடவை தோத்துட்டாரு. அப்ப புதிய முகம் விஜய் எழுச்சி வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தாவேக்கா நினைக்குது. பட் இதுக்கு காங்கிரஸ் உடன்பட்டதுன்னா பாஜக வேண்டுமானால் அகற்ற முடியும். ஆனா காங்கிரசும் கூடவே சேர்ந்து அகற்று போயிடும். அதுதான் நிலைமை. ஓகே, நந்தகுமார் சார், அந்த ரீல்ஸ் தான் இப்போ வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அமைச்சர்கள் சொல்றாங்க சரி ஓகே, ஆனா ரீல்ஸ் இவ்வளவு தூரம் போகுதே, அத்தனை பேர் பாக்குறாங்களே, அவ்வளவு லைக் விழுகுதே, இதெல்லாம் பின்னணியில பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எந்த கட்சி சோசியல் மீடியால பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாத கட்சி எதுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ தாவேக்கா தான் பண்றாங்களா? இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே இன்னைக்கு சோசியல் மீடியால போயிட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ப்ரொமோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 2-3 எலெக்ஷனாவே அதற்கு முன்னாடி எல்லாம் பேப்பர் விளம்பரம் பார்த்தோம், டிவி விளம்பரம் பார்த்தோம், அப்புறம் யூடியூப் விளம்பரம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு சோசியல் மீடியா பூராமே வந்து ஒரு கேம்பெயினிங் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. சின்ன கேள்விதான், குறுக்க வரதுக்கு மன்னிக்கணும். நான் சின்ன கேள்வி. பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றது கொண்டு வந்த திட்டங்கள் இவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, நாங்க இது பண்ணிருக்கோம், அது ப்ரொமோஷன். நாங்க பண்ணது மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்றதுக்காக. பாகிஸ்தான்ல இருக்கிற முன்னாள் பிரதமரை சிறைக்குள்ள போய் விஜய் சந்திச்சாரு அப்படின்றது ப்ரொமோஷனா? இல்லைங்க, நீங்க பொய் பேசுறாங்கிறது அவங்க அந்த சோசியல் மீடியா கண்டென்ட்ல ஒரு தாவேக்கா கட்சிக்கு வந்து ஹோல்டு இருக்காது. அவங்க சோசியல் மீடியால போடும்போது நீங்க பொய் பேசுறாங்கன்னு இப்ப உங்களுக்கு பொய்ன்னு இது தெரியுதா இல்லையா? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு பொய்ன்னு தெரியற மாதிரியே இதை பொய் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2029 வரைக்கும் ஒருத்தர் பொய் பேசி ஆட்சிக்கு வந்துட முடியுமா? அப்போ இது இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எவ்வளவோ சோசியல் மீடியால எவ்வளவோ கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. பொய்யான கருத்துக்களும் பரவது, உண்மையான கருத்துக்களும் பரவது. அதனாலதான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இன்னைக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியால இவ்வளவு பிரச்சனைகள் வரும் தான் வள்ளுவர் அன்னைக்கே எழுதி வச்சாரு. வட மாநிலத்துல இருக்கிற ஒரு பேஸ்புக் பயன் இருக்கோ, இன்ஸ்டா பயன் இருக்கோ, தமிழ்நாட்டுல இது நடக்கல, அது பொய் அப்படின்னு சாதாரண பயனாளி எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? ஏங்க இப்ப நீங்க இப்ப அவர் எந்த பதவிக்கு போட்டி போடுறாருன்னு சொல்றீங்க? பிரதம மந்திரிக்கு போட்டி போடுறாருன்னு சொல்றீங்க. சரி, அப்ப இன்னைக்கு பிரதம அமைச்சரா இருக்கக்கூடியது யாரு? பாரதிய ஜனதாவினுடைய ஐயா மோடி. இன்னைக்கு தொடர்ந்து 3 முறை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்துல ஒரு பெரிய ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி. இவங்க எல்லாம் இப்படி பொய் பேசிக்கிட்டு இவங்க வந்து இதெல்லாம் பெய்டு கேம்பெயின்ல இவங்க பொய்யையும் திணிக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே மக்கள் வந்து ஏமாந்து விஜய்க்கு போட்டு போற அளவுக்கு வந்து விட்டுருவாங்க. பாரதிய ஜனதாவை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா நீங்க? சார், தாவேக்கா இந்த ப்ரொமோஷன் பண்றாங்களா பண்ணலையாங்கிறதா கேள்வி. மக்களுக்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது கேள்வி இல்ல அங்கேஷ். இப்போ சட்டசபையில கூட நீங்க எடுத்துக்கங்க, சட்டசபையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வந்து செய்தியை மேற்கோள் காமிச்சு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது பேச முடியுதா? ஏன் வந்து சட்டமன்றத்துல பத்திரிகை குறிப்புகளை சொல்ல வேண்டாங்கறாங்க? அப்ப பத்திரிகையில வர செய்திகள் அத்தனையும் பொய்யும் பின்னணியில தாவேக்கா இருக்கா இல்லையான்றதுதான் பேச்சு. அதுதான் கேள்வி. அந்த இடத்துல ஏங்க இப்ப தாவேக்கா இருக்குதுன்னா இல்ல பெய்டு ப்ரமோஷன்ங்கிறதுல எனக்கு இல்ல. யார் காசு கொடுத்தாங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? தாவேக்கா கட்சி இருக்கா? அந்த கட்சியினுடைய அபிஷியல்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்களா? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? பெய்டு ப்ரமோஷன் சொல்றாங்க, ரைட். எனக்கும் சோசியல் மீடியால பெய்டு ப்ரமோஷன்ஸ் இருக்குதுங்கிறது
தெரியுது, வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த காசை கொடுத்தது யாரு? தாவேகாவா, அதனுடைய நிர்வாகிகளா, அதனுடைய கட்சியா? அப்ப அதெல்லாம் தெரியாம ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் கொண்டு போய் இவங்க காசை கொடுத்து பொய் பேசுறாங்கங்கிற அந்த பழி சொல்ல நீங்க எந்த அடிப்படையில தாவேகா மேல போட முடியும்? சுவாமிநாதன், அத மட்டும் சொல்லுங்க. எந்த அடிப்படையில நம்ம இந்த தாவேகாவுடைய அபிஷியல் ஹேண்டில்ல இதெல்லாம் போட்டாங்கன்னா எந்த அடிப்படையிலன்னு கேக்குறாரு சார். நம்மளே அதை எதிர்த்து பேசலாம். எப்படிங்க நீங்க இல்லாத ஒண்ண போடுறீங்கன்னு அது கேட்கலாம். வந்து இயல்பாகவே ஒரு வட இந்தியால நடக்கிற ஒன்றை அல்லது தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் வந்திருந்தது, அந்த திட்டம் அங்கு பேசு பொருளாச்சு, அங்க வந்து ரீல்ஸ் வடிவத்துல போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நான் பார்த்த வீடியோல பாராளுமன்றத்துல அத்தனைக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியுமா? சரி சரி, சாமிநாதன் நீங்க தொடரல. அதாவது அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட பேசினா எதை பார்த்தாலும் விஜய் ரீல்ஸா நிறைய வருது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க. நிறைய விஜய் வீடியோக்கள் தான் வருதுன்னு அனுப்புனாங்க. அனுப்புன வீடியோ அதுல வந்திருக்க ஒரு பெயரை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அந்த பெயருக்கு பின்னால நான் போய் பயணிச்சு அவர் இதுவரை எத்தனை வீடியோ போட்டுருக்காருன்னு பார்த்தேன். முழுக்க முழுக்க ஒரே கண்டென்ட், அதை வேற வேற வீடியோக்கள் வடிவத்துல விஜய் அவர்களுக்காகவே நிறைய போட்டுட்டு இருந்தார் பார்த்திருக்கேன். இன்னொன்னு 78 லட்சம் வியூஸ், 80 லட்சம் வியூஸ் அப்படிங்கிறது போயிருக்கு. இயல்பாக நம்ம சமூக வலைதளத்துல இயங்குறவர்கிற முறையில இது எவ்வளவு வியூஸ் இப்படி எப்படி போகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஒன்று, அது வந்து நம்ம நிறுவனமா அப்படின்னு கேட்டா அது வந்து நம்ம பார்த்தாலே இயல்பாக பார்த்தாலே தெரியும். சோசியல் மீடியால யாராவது இயங்குறவங்க இருந்தாங்களே தெரியும். இன்னொன்னு அது பொய் செய்தி. பாராளுமன்றத்துல மோடி அமித்ஷா இன்னொரு சிலர் இருக்காங்க. விஜய் முன்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இது தவறான தகவல் எப்படி 78 லட்சம் 80 லட்சம் வியூஸ் போகுது, 122 லட்சம் லைக் விழுகுது, கிட்டத்தட்ட 1,22,000. நான் உங்க பட்ஜெட் உரையில சொன்ன மாதிரி நம்பரை மாத்தி சொல்லிட்டேன். 1,22,000 லைக்ஸ் விழுகுது. சோ அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையில இது வந்து ப்ரமோஷனா இல்லையா அப்படிங்கிறது ஒரு வெளிச்சமாகத்தான் அது காட்டுது. ஒன்று. இன்னொரு பொய் செய்தியான்னு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை பாஜக அரசுக்கு இருக்குன்னு இன்னைக்கு முத்தரசன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நேற்று தாய்மாமன் அந்த தங்க மோதிரம் திட்டம் பத்தி பேசுகிற பொழுது முத்தரசன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அது ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். அதை உடனே தமிழ்நாடு அரசோட ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து மறுக்குது. அவர் வந்து முத்தரசன் சொல்றது சரியான தவறுகள் இல்ல, அதுல தவறு இருக்கு, பிழைகள் இருக்குன்னு மறுக்குது. அப்ப கிட்டத்தட்ட இந்த பொறுப்பை யாருக்கு தள்ளுறாங்கன்னா, இது மாதிரி நீங்க பாஜக இதை ஒன்னொன்னே கண்டுபிடிச்சு போடுங்க. அவங்க கண்டுபிடிச்சு இதை அறிக்கையா விட்டாங்கன்னா அது பெரிய கிரெடிட் விஜய் அவர்களுக்கு தானே. நீங்க விஜய் அவர்கள் இதை வந்து பொய்யா போடுறாருன்னு நாளைக்கு மத்திய அரசோ பாஜகவோ யாரோ ரேட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல திமுக உங்களுக்கு ரேட் பண்ணணும் தானே தேர்தலுக்கு முன்பு காத்திருந்தீங்க. களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா அதிமுக ரேட் பண்ணணும் தானே காத்திருந்தீங்க. அது மாதிரி பல விஷயங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்ட்ராட்டஜியா பொலிட்டிக்கலா தாவேகா அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் பாக்குறேன் அவருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்கெல்லாம் பேமெண்ட் இருக்கிறதுனால ஃபேக் நியூஸை தெரிஞ்சே பரப்புறாங்க. இப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலாம் பரப்பல. விஜய் செல்ஸ், விஜய் பேரை போட்டு நீங்க என்னென்னமோ செய்யறாரு அப்படின்னு நீங்க பொய் செய்தியை பரப்புனா அதுக்கு வியூஸ் போகுது, அதை மானிட்டைஸ் பண்ணலாங்கிறதுனால அவங்க தொடர்ந்து சோசியல் மீடியால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1. அதுக்கு இவங்க பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க டிவிக்கே தான் செய்யறாங்கன்னு அவங்க நேரேட்டிவ்க்கு உதவுறதுனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. பாருப்பா நாட்டில் கூட பேசுறாங்கன்னு. என்னோட கேள்வி என்னன்னா, அதற்கு தகுதியானவரா விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இங்கேயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. மக்களே தீர்மானிக்கட்டும். இல்ல தீர்மானம் இல்ல, அது லாஜிக்கலாவும் இல்லைன்றா. அவர் வந்து இந்தியா ஃபுல்லா அறியப்பட்டவர், அது எனக்கும் தெரியும். அது அப்படியே யூபி காரங்க, அதுக்கப்புறம் பெங்கால்ல உள்ளவங்க, ராஜஸ்தான் உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைக்க போறது இல்ல. கூட்டணியா இதுல ஏதாவது நம்ம சவுத் இந்தியால இருந்து ஒரு சங்க் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், நம்ம ஒரு லெவரேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் அதெல்லாம் டூ ஃபார் அஹெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டுல டெலிவர் பண்ணிட்டோம். சரி, இங்க கொடுத்த ப்ராமிசஸ் அவர் வந்து நிறைவேற்றிட்டோம். இங்க உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆல் இந்தியா லெவலுக்கு போய் ஆல் ஏரியால கில்லின்னு அதுக்கப்புறம் சொல்லலாம். சொந்த மாநிலத்தில் டெலிவர் பண்ணிட்டோம். விருந்தினர்கள் விரிவான பார்வை முன் வச்சீங்க. இருவருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.